வணக்கம் நண்பர்களே. பவர் பாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை தெரியாதவங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லா ஃபீல்டுலையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான டூல் என்ன அப்படின்னா பவர் பாயிண்ட். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டை ஒரு டீச்சர்ஸ்க்கு ஷோ பண்ணுறதுக்கு இந்த பிபிடி ஹெல்ப் பண்ணுது. இல்லை நான் டீச்சராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்கள் மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பவர் பாயிண்ட் ஒரு முக்கியமான டூலாக ஹெல்ப் பண்ணுது. இல்லைங்க, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க் ஃப்ளோ என்ன, அந்த டயக்ராமை போடுறதுக்கு இந்த பிபிடி தேவைப்படுது. இல்லைங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், இல்லை சேல்ஸ் இருக்கேன்னா நீங்கள் பண்ணுற ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான டூல் என்ன அப்படின்னா இந்த பிபிடி தான். இந்த பிபிடி தான் நான் கிரியேட் பண்ணுறாங்க, ஆனால் நிறைய டைம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நிறைய ஏஐ பிபிடி கிரியேட் பண்ணி புதுசாக வந்துருக்குது. ஸோ அந்த ஏஐ பயன்படுத்துனீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் கட்டுறேன் பாருங்க, இந்த பிபிடி எல்லாமே ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண பிபிடி. இந்த பிபிடி நல்லா பாருங்கள். இதே போல் காம்ப்ளெக்ஸான பிபிடியை நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணணும்னா கட்டாயமாக 4லேருந்து 5 மணி நேரம் ஆகிடும். பட் இது எல்லாமே ஃபியூ மினிட்ஸில் ஜென்ரேட் பண்ண பிபிடி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி பிபிடியை உங்களுக்கு தகுந்தாப்புல, உங்கள் ஒர்க்குக்கு தகுந்தாப்புல எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எனக்கு இந்த பிபிடிலாம் ஆல்ரெடி தெரியுங்க, இதோட அட்வான்ஸ் ஏஐ நிறைய இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஏஐயை கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்க. நானும் கற்றுக்கிடுவேன், இந்த வீடியோ பார்க்கறவங்களும் புரியும். இல்லைங்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், இந்த ஃப்ரீ ஏஐ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட மறந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. ஏற்கனவே ஒரு ஏஐ பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ஒரு வேர்ட் ஃபைலாவோ இல்லை எக்ஸலாவோ எப்படி மாற்றணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அதோட லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்படுத்துங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் காமா ஏஐ அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் தேவைன்னா பயன்படுத்திங்க. இதை கீப் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இது ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, காமா ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்லைட் டெக்ஸ்ட் வித் ஏஐன்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு வியூ வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், அதுக்கப்புறம் தான் அந்த வியூ வரும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டால் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு எது காசோ பணமோ கிடையாது. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரியேட் வித் ஏஐ அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பிபிடி கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பேஸ்ட் இன் டெக்ஸ்ட். அதாவது உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு பவர் பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்குது, ஏதோ ஒரு வேலைக்காண்டி ஒரு 5 ஸ்லைடுக்கோ 10 ஸ்லைடுக்கோ கண்டென்ட் வச்சுருக்கீங்க. அந்த கண்டென்ட் இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ஜென்ரேட் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷன். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா கண்டென்ட்டே தேவையில்லைங்க, நீங்கள் விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, என்ன வந்து ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்டை நான் சேல் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு பிபிடி கிரியேட் பண்ணு ஒரு வார்த்தையால் சொன்னாலே போதும், அதை வச்சுக்கிட்டு அதுவே கிரியேட் பண்ணிடும். ஓகே, இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இல்லைங்க பிபிடி நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், பட் அதை கொஞ்சம் அழகுபடுத்தணும், இன்னும் சரி பண்ணணும், ஏதோ கிராமட்டிக் மிஸ்டேக் இருக்கா சரி பண்ணணும், இந்த மாதிரி எடிட்டிங் விஷயங்கள்லாம் இந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பவர் பாயிண்ட் கேட்கும், அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அதுவே சரி பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இது நான் பிபிடி ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்ச நோட்ஸுங்க. ஒரு 9 ஸ்லைடுக்கு சின்ன சின்ன ஹிண்ட் எழுதி வச்சிருக்கேன். என்ன ஹிண்ட் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எப்படி சொன்னால் புரியும், ஒரு டீச்சர் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டே நான் வந்து ஒரு ஏஐ மூலமாக தான் எடுத்தேன். அது தேவைப்பட்ட இன்னொரு வீடியோ போடுறேன் எப்படி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஹிண்ட் மட்டும் எடுத்திருக்கேன், 9 ஸ்லைடுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஹிண்ட்டை நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்கள். உள்ளே போனோடனே இந்த மாதிரி வந்து நம்மளோட கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த நம்ம வந்து கீப் பண்ணி வச்சிருக்க கண்டென்ட்டை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸ்லைடு 1 2 3 4 அதே போல் 9 ஸ்லைடுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம், நம்ம பர்சனல் தான் பண்ண போகிறோம். வெப் பேஜா டாக்குமெண்ட்டாக கேட்டிருக்கோம், நீங்கள் எதுவுமே பண்ணலாம். இந்த இடத்துல சைஸ் இருக்கும், அதையும் நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம். ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கண்டென்ட்ல வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இது அடுத்த பேஜ் வந்தோன்னா அடுத்த பேஜில் நமக்கு கேட்குது, அதாவது இதை அப்படி ஜென்ரேட் பண்ணிடுவான்னு கேட்குது, கொடுத்தா ஜென்ரேட் ஆகிடும். இன்னொன்று எப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண என்னன்னா இருக்கிற கண்டென்ட்டை அப்படி கம்மி பண்ணோம். ஓகேவா?
நீங்கள் எவ்வளோ பேஜ் கொடுத்தீங்களோ அதை சின்னது பண்ணி கொடுக்கும். இந்த மூணாவது ஆப்ஷன் கொடுத்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் அது நடக்கும். இந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நீங்கள் என்ன கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட் எதுவுமே மாறாது, அப்படி பிபிடியாக மாறிடும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இதுனா அப்படி நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தேவைக்கு இருந்தாலும் அதுவே கண்டென்ட்டை மாற்றிக்கிடும். இந்த ரெண்டாவது என்ன கண்டென்ட் போட்டிங்கன்னா அந்த கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணி தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடும். மூணாவது நீங்கள் எந்த கண்டென்ட் போடுறீங்களோ அந்த கண்டென்ட்டை அப்படி எதுவுமே எடிட் பண்ணாமல் அப்படி கொடுத்துரும். ஓகே, 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட் அதாவது ஜென்ரேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடலாம். அதுக்கு கீழே வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ப்ரீஃபாக வேணுமா, மீடியமாக வேணுமா, இல்லை டீட்டெயிலாக வேணுமான்னு. ஒன்றும் இல்லை, ப்ரீஃப் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ சூஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஏதாவது சொல்லணும், இப்போ இது வந்து ஒரு ஈஸியாக பண்ணுங்கள், ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஃபர்ஸ்ட் என்னதோ ஏதோ ஹிண்ட், அதுக்கு இந்த ஏஐட்ட தான் நீங்கள் பேசணும்னா பேசிக்கலாம். அதுக்கு டோன் என்ன மாதிரி வேணும், ஃபன்னாக இருக்கணுமா, என்கேஜிங்காக இருக்கணுமா, எஜுகேஷனாக இருக்கணுமா, இதை நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகேவா. அடுத்து அவுட்புட் லாங்குவேஜ். இதில் வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் தான் இருக்குது, தமிழ் இன்னும் வரல. அதனால் மற்ற லாங்குவேஜ் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. அதனால் இங்கிலீஷ் அப்படி ஒன்றுமே டச் பண்ணாங்க இருக்கட்டும். அடுத்து இமேஜ். இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஏஐ இமேஜான்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இல்லைனா ஸ்டாக் ஃபோட்டோ, அதாவது இது வந்து பெய்டு வெர்ஷன் இதெல்லாம். அடுத்து வெப் இமேஜா ஏஐ இமேஜா நிறைய கேட்கும். நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக் கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக்கானது ஆட்டோமேட்டிக்லி செலக்ட் த பெஸ்ட் இமேஜ் டைப் ஃபார் ஈச் இமேஜ். ஸோ நம்ம அந்த ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம், எதனா கொடுத்துங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃபார்மட், இது ப்ரெசன்டேஷன் ஒன்றுமே பண்ணலாம். அடுத்து இது சைஸு, நான் அதையும் ஒன்றுமே பண்ணலாம். நீங்கள் தெரிஞ்சால் பண்ணுங்கள், தெரியல எங்கோ பண்ணுங்க. இதை பற்றி நீங்கள் இது மேற்கொண்டு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிவிடுங்க. நம்மளோட கண்டென்ட்டுங்க வந்துருச்சு. அவ்வளோ எல்லாம் முடிஞ்சிச்சா. இந்த பக்கம் நீங்கள் எதுவுமே பண்ணண்டா, நம்ம போடுற கண்டென்ட் அப்படி ஸ்லைடாக மாதிரி இந்த இடத்துல வந்துருச்சு. நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஸ்லைட் ஆட் பண்ணால் இந்த இடத்துல போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணுங்கள், இதில் வந்து 9 ஸ்லைடு வரைக்கும் மட்டும்தான் ஃப்ரீ. நீங்கள் வந்து 10 ஸ்லைடு 11 ஸ்லைட்லாம் என்ட்ரு பண்ணணும்னா நீங்கள் பெய்டு வெர்ஷன் தான் போகணும். ஓகேவா. 9 ஸ்லைடு வரைக்கும் மட்டும்தான் இந்த ஏஐயில் ஃப்ரீ. ஓகேவா. பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே இந்த மாதிரி பாருங்க, நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் அங்கே ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடில் நிறைய தீம் இருக்குது பாருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தீம் செலக்ட் பண்ணணும், எந்த தீமை செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரி தீமில் உங்களுக்கு பிபிடி வரும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சின்ன பசங்களுக்கு வேணால் ஒரு கலர்ஃபுல் தீம் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அவங்க அட்ராக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது ஸ்கூல் புக்கு அப்படிங்கிறனால நம்ம வந்து இதில் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுவிடுங்க. இது பார்க்க ஒரு பச்சை கலர் நல்லா அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த தீமை கொடுத்துக்கலாம். ஓகேவா. நீங்கள் எதெல்லாம் கொடுத்துங்க, கொடுத்துட்டு மேலே போய்ட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்துங்க. கொடுத்த உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்கலாக அந்த தீம் ரெடி பண்ணி பிபிடி அழகாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, இவ்வளோ அழகாக ஜென்ரேட் பண்ணது பாருங்கள். அவ்வளோ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் பிபிடி வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா. அப்படி ஒரு ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி வந்திருக்கா, அப்படி வரலன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பிபிடியை யார் கிரியேட் பண்ணுறா அந்த டேட்டா அங்கே இருக்குது. உங்களுக்கு இது தேவையில்லை, நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலிட் கொடுத்துக்கலாம். இல்லை இதில் ஏதாவது மாடிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிவிடுவோம். ஓகேவா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இது 2ஆவது ஸ்லைடு, இது 3ஆவது ஸ்லைடு. ஒரு ஸ்லைடாக பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஐஸ்கிரீம் இமேஜ் பிடிக்கலங்க, வேறு ஏதாவது பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிறைய அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேவையான மாதிரி ரிமூவ் பேக்ரவுண்டு இல்லைனா எல்லாமே எடிட் பண்ணால் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி அப்படியே கிளான்ஸ் பண்ணி பார்த்துங்க. இந்த பிபிடி வந்திருக்க மெத்தடை பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நம்ம கிரியேட் பண்ணால் எவ்வளோ டைம் எடுக்கும் யோசித்து பாருங்கள். அதனால் இனிமேல் காலம் வந்து ஏஐ காலம். ஏஐ பயன்படுத்தாமல் போட்டோம்னா இப்போ இருக்கிற காம்படிஷனில் மற்றவங்க கூட நம்மளால் போட்டி போட முடியாது. அதனால் ஏஐ பயன்படுத்திங்கன்னா உங்களோட ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து நம்பர் 1 இருக்கலாம். ஓகேவா. பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பவர் பாயிண்டாக ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஷேர்னு ஆப்ஷன் கொடுத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து தேவையான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அதில் வந்து இதை 3 டைப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பிபிடியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு காட்டணும் பிபிடி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு டவுன்லோட் பண்ணி தேவைப்பட்டால் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பவர் பாயிண்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ரெண்டுமே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்து ரெண்டுமே டவுன்லோட் ஆகிடுச்சு. பவர் பாயிண்ட்டும் வந்துடுச்சு, கூடவே வந்து பிபிடி வந்துடுச்சு. நீங்கள் பிபிடி கிளிக் பண்ணி எப்படி பாருங்கள். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிருக்க பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ அழகாக வியூ இருக்குது பாருங்கள்.
ஒருவேளை நீங்கள் பிபிடி ஓப்பன் பண்ணும்போது ஃபாண்ட் லோக்கலில் இல்லைன்னா சின்ன ஃப்ளோ இருக்கும், அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ வந்து கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் பயன்படும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.